السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழ் அனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாமிடம் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபழ் தாபீன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. உலகிலே வாழ்கிற பொழுது இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரவுதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஹஜ் உம்ரா செய்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்ப மக்களுக்கும் நம் மஹல்லா மக்களுக்கும் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆரோக்கியமான நற்மனத்தையும் நற்சுரத்தையும் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பிறந்து கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, இந்த வாரம் என்ன பேசுவோம் என சென்ற வாரம் குறிப்பிட்டதை போல கோடை விடுமுறையை குர்ஆனை கொண்டு நாம் குளிர்ச்சி ஆக்குவோம். ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஸ்கூல் விடுப்புல பிள்ளைகள் எல்லாம் மிகவும் விடுப்பில் சந்தோஷமாகவும், பெற்றோர்கள் ஏண்டா லீவ் விட்டாங்கிற கடுப்புலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நாம நம்முடைய பிள்ளைகளை என்ன முறையில் நாம் வளர்க்க வேண்டும், இந்த கோடை விடுமுறையை எப்படி நமக்கு பயனுள்ளதாக நம்முடைய மக்கள் அமைத்திட வேண்டும் என்றால் அல் குர்ஆன் என்ற வழியிலே, அல் குர்ஆன் என்ற பாதையிலே, அல் குர்ஆன் என்ற அந்த பாதையை பக்குவமாக பண்படுத்தப்பட்ட நம்முடைய சிறுவர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வழி காட்ட நாம் முற்பட வேண்டும். அவர்களை கெடுப்பதற்கு அவர்களது நேரத்தையும் அவர்களது உள்ளத்தையும் உளவியல் சிந்தனையும் அவர்களது வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குவதற்கு பல வழிகள் இருந்தாலும், பல வழிகளை தேடி நம்முடைய சிறுவர்கள் சென்றாலும் பயணித்தாலும் அவர்களை பண்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு மதரசாவும் மஸ்ஜிதும் குர்ஆனும் தொழுகையும் தான் இருக்கிறது. அதை நாமளும் உணர்ந்து, பெற்றோர்களாக இருக்கிற நீங்களும் உணர்ந்து அந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஆயத்தப்படுத்தலாமா? கோடை விடுமுறையை குர்ஆனோடு கழிப்பது எப்படி? அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மழலை செல்வங்கள் ஆகப்பெரிய நியமத். அது இல்லாத மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை இல்லைங்க, 2 பேரும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? ஆனா அது இந்த நியமத் இல்லாத மக்களிடத்திலே கேட்டு பாருங்க, அதனுடைய அருமை பெருமைகள் தெரியும். இந்த மழலை செல்வங்களை குர்ஆன் ஷரீஃப் மிக அழகுட அல்லாஹ் எடுத்து எழுப்புகிறார். யஹ்புலிமை யஷாஉ இனாசா.
பெண்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கிறான். பெண்களுக்கு உண்டான சுதந்திரத்தை இஸ்லாம் உங்களுக்கு என்றோ தந்துவிட்டது. பிள்ளை வழங்கக்கூடிய அந்த பட்டியலிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது தான் ஆடியவர்களுக்கு அன்பளிப்பாக பெண் குழந்தையை தருகிறேன் என்று அல்லாஹ் முற்படுத்துகிறார். இன்றைக்கு நான் வாழுகிற இந்த நூற்றாண்டிலே பெண்கள் ஃபெமினிசம் பேசக்கூடிய, பெண்ணுடைய கருத்து சுதந்திரம் பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் இல்லை. 6th century 6ஆம் நூற்றாண்டிலே அரபு மண்ணையும் மக்களையும் ஆழ்வதற்கும் அங்கு வாழ்வதற்கும் வசதியில்லாத சூழலில் கற்காலத்தில் இருண்ட கண்டம் ஜசீரத்துல் அரபு அப்படிம்பாங்க. அரபு கன்றிய ஜசீரத்துல் அரபு அப்படிம்பாங்க. வெறும் பாலைவன மண், தொட்டல் பூமி. இப்பதான் நம்ம சவுதிக்கு உம்ராக்கு ஹஜ்ஜிக்கெல்லாம் போகும்போது ஹனியம்பிக்கும் அஹ்லம் வ சஹலா அல் மம்லகத்து சவுதியத்துல் அரபியா அப்படிம்பா லேண்ட் ஆகும்போது இது கேட்கும் போதே ஒரு ஆனந்தமா இருக்கும். இப்பதான் சவுதியத்துல் மம்லகத்து சவுதியா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சவுதி அரேபி. ஆனால் அன்று ஜசீரத்துல் அரபு. அந்த மண்ணு என்பது மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு சூழல். காரி உயரக்கூடிய கலாச்சாரத்திற்கு உடையவர்கள் அரபுகள். அவ்வளவு ஒரு வக்கிரத்தையும் வன்மத்தையும் வைத்து வாழ்ந்தவர்கள். பெண் பிள்ளை என்றாலே, பெண் சிசு என்றாலே கொலை செய்யக்கூடிய மாதகர்களாக இருந்தார்கள். அந்த காலத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்றான், தான் ஆடியவர்களுக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பா தர்றான். எப்படி பாருங்க, பரவலாக மக்களிடத்திலே ஒரு கருத்துகள் நிலவுகிற பொழுது இந்த கருத்து என்பது நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மித்து என்பது அது ராங் ரூட், அது தவறான பாதை. பெண்கள் உங்களுக்கு செலவுகளையும், பெண்கள் உங்களுக்கு பாரமாக இல்லை, அவர்கள் அல்லாஹ் தருகிற வெகுமதி அன்பளிப்பு என்று இந்த நூற்றாண்டில் அல்ல, 6th century 6ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகத்திற்கு உறக்க சொன்னது அல் குர்ஆன். அப்புறம் அந்த பட்டியலிலே அல்லாஹ் சொல்றான், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை. அடுத்துதான் அல்லாஹ் என்ன சொல்றான், நம்மளை பத்தி ஆண் குழந்தை அப்படிங்கிற அல்லாஹ். அடுத்து 3வது கேட்டகரியில விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் கலந்து கொடுக்கிறேன். 4வது தான் நாடியவர்களை மலடிகளாக, அகீமன் அந்த வார்த்தையே வருது, தான் நாடியவர்களுக்கு பிள்ளை இல்லாதவர்களாக நான் ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நம்ம பிள்ளை இல்லை அப்படின்னா மலடி அப்படிங்கிறோம், அது ஒரு வேர்டு நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் தரல, அவ்வளவுதான். அல்லாஹ் எப்ப தருவானோ அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதுக்காக சமூகம் அவர்களை அகீம் என்கிறது. ஆனால் குர்ஆன் அந்த வார்த்தையை பயன்படுத்துது. நீங்க எதை குறைத்து மதிப்பிட்டு சொல்கிறீர்களோ அதை அல் குர்ஆன் உயர்த்தி பிடிக்கிறது பாருங்க. இதுதான் குர்ஆனுடைய அந்த ஒரு நாலேஜ், குர்ஆனுடைய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மிடத்திலே ஒரு தவறான சிந்தனைகளை கருதுகிறோம், அதை உயர்த்தி சொல்கிறது. இதுதான் குர்ஆனுடைய அந்த ஒரு வார்த்தை. சரி, இப்படி அல்லாஹ் குழந்தைகளை குர்ஆனிலே இப்படி அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, மஆதீனு தஹபி வல் ஃபில்லா, பிள்ளை செல்வங்களை குறித்து கேட்கும் பொழுது சொன்னாங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் அல் மஆதீன் கல் மஆதீனு தஹபி வல் ஃபில்லா. எதுக்கு ஒப்பிடுதாங்க பாருங்க. மழலை செல்வங்கள் என்பது கோல்டுக்கும் சில்வருக்கும் ஒப்பிட்டு சொல்றாங்க, தங்கம் வெள்ளிக்கு நிகரானவர்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு கம்பேரிசன், அந்த ஒப்பு ஓமை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு வீடு, ஒரு வாகனம் அல்லது சொர்க்கம் இப்படிலாம் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னதுங்க, வேல்யூபிளா இருக்கக்கூடிய, காலங்கள் மாறி மாறி போகக்கூடிய, விலை ஏற்றமாக இருக்கக்கூடிய அந்த தங்கம் வெள்ளி, கோல்ட் அண்ட் சில்வருக்கு சொன்னாங்க. நீ தங்க ரேட் என்ன அந்த அளவுக்கு போயிட்டு. அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் கோல்டுக்கு, அவர்கள் தங்கம். அதனாலதான் நம்ம பிள்ளை தங்க பிள்ளை அப்படின்னு நம்ம கொஞ்சமா என்ன, அதுக்குதான் ஏன்னா ஹதீஸ் ஆதாரம். அப்படி தங்கம் அப்படின்னு நம்ம கொஞ்சமா என்ன நம்ம பிள்ளைக்கு, நம்ம மக்களுக்கு சொல்ல தேவையில்லை, நம்ம விதமா இல்லது அப்படி இருந்து கோல்டு பிசினஸ் தான். அப்படி அந்த தங்கத்திற்கு ஒப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்கள் கடந்து அவருடைய
அதனுடைய வேல்யூ. அது மாதிரி வேல்யூ பர்சன் யாரு? உங்கள் கைகளிலே தவறக்கூடிய அந்த பிள்ளைகள். அப்ப அந்த மழலை செல்வங்களை நாம் எப்படி அந்த தங்க சுரங்கங்களுக்கு ஒப்பிட்டார்கள். அல்ல குறையாத அந்த எல்ஷடாய் மாதிரி அந்த தங்க சுரங்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த தங்க சுரங்கங்களை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுவாங்க, குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. உங்களிலே ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படவிருக்கிறீர்கள், கண்காணிக்கப்படவிருக்கிறீர்கள். நாம் நமக்கு பிள்ளையை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த மழலை செல்வங்களை குறித்து நாம் நாளை விசாரிக்கப்படவிருக்கிறோம். அப்ப என்ன பதில் வைத்திருக்க போகிறோம்? அல்லாஹ் கேட்பான், உன் பிள்ளைகளை என்ன ஆக்கின? நான் டாக்டரா படிக்க வச்சேன், நான் இன்ஜினியரிங், நான் பிஎஸ்டி படிக்க வச்சேன், நான் அந்த பட்ட படிப்பு படிக்க வச்சேன், நான் மேலை நாட்டை சென்று நான் என் பிள்ளைகளை லண்டன்ல, யூகேல நான் படிக்க வச்சேன், இங்கிலாந்துல, கேம்பிரிட்ஜ்ல எல்லாம் படிக்க வச்சது பெருமை பாராட்டுவதற்கு அல்ல. அல்லாஹ் கேட்பான், குர்ஆனை கற்றுக் கொடுத்தாயா? தேவைதான், எல்லா கல்வியும் தேவை. ஓடியும் திறமையும் தேடு, எல்லாம் செய்ய வேண்டும், எல்லா கல்வியும் வேண்டும், எல்லா நாலேஜும் குர்ஆன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் குர்ஆனுடைய கல்வி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்றால், குர்ஆனுடைய ஞானம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க தவறிவிட்டால், நாம் ஜனாசாவில் இருக்கிற பொழுது கூட நமக்கு எப்படி தொலை வைக்கணும்னு தெரியாது பிள்ளைக்கு. என் தந்தை தாய்க்கு எப்படி துவா ஓதணும்ங்கிற தெரியாது. நாங்களாம் எங்க அனுபவத்துல பார்த்துருக்கிறோம். என்னன்னா, வந்து ஜனாசா வரும்பொழுது முதல் உரிமை யாருக்கு? அவங்க பிள்ளைகளுக்கு. இரத்த பந்த உறவுகள் தொலை வைக்க தெரியுமான்னு கேட்டவனே சரி. வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டு 4 தக்பீர்லாம் பிஸ்மில்லாஹ் போயிருக்கு ஜனாசா தொழுகையில. அல்லது 4 தக்பீருக்கு மறந்து 3ஆவது தக்பீர்ல சலாம் கொடுத்து. அப்படின்னா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நான் இந்த அளவுக்கு பிள்ளைய வளர்த்தா, இன்னும் சொல்றேன், சிரிக்காதீங்க யாரும். ஜனாசா தொழுகைன்னு இங்க தள்ளி போனா ருக்கு செய்யணுங்கிறான். விளங்குமா? ஜனாசா தொழுகையில எங்க ருக்கு சுஜூது அப்படி இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து வேதனைப்படுற ஒரு விஷயம் என்னாலும் அந்த மஹல்லாவுடைய இமாம், அந்த மஹல்லாவுடைய அஜருக்கு பொறுப்புதாரி இல்லையா? அப்படி இவங்களுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அப்படின்னா நாம இன்னொரு விஷயம், அதுக்கு நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கு வரணுமா இல்லையா? அப்படின்னா நல்லா யோசிக்கணும். நாம மரணித்த பிறகு நமக்காக துவா செய்கிற பிள்ளைகளாக நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. சூப்பர் ஃபேமிலி மேன் அல்லாஹ் சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 8 விதமான உபதேசத்தை சொன்னாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயம் வருது. அந்த 8ஐயும் நான் சொல்லல, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். நீ வீட்டுல போய் சூரத்துல் லுக்மான் அப்படின்னு அத்தியாயத்தை எடுத்து புரட்டி பார்த்து படிங்க. 8 விதமான அட்வைஸ நாம நம்ம பிள்ளைக்கு இன்னைக்கு பண்ணி இருக்கிறோமான்னு யோசிங்க. அப்படின்னா 8ல முதல் மட்டும் சொல்றேன், மீதி 7 வேணா ஆப்ஷன்ல விட்டுறேன். 8 என்ன? முதல் என்னது? லா துஷ்ரிகு பில்லாஹ். மகனே, நீ ஒரு காலம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதே. ஷிர்கான பாதையிலே, தவறான பாதையிலே, அல்லாஹ் படைத்தவனை மறந்து மறுத்து, அல் குர்ஆனை மறந்து விடுத்து, மஸ்ஜிதையும் மஹல்லாவையும் மதரசாவையும் விட்டு நீ எங்கோ போகாதே. ஷிர்கை நோக்கி இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாதையில் பயணிக்காதே. ஃபர்ஸ்ட் அட்வைஸ் சொல்லி இருக்கிறோமா நம்ம பிள்ளைகிட்ட? உன்னதமான ஒரு ஃபேமிலி மேல, ஒரு குடும்ப தலைவரை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். ஒரு தந்தை தமையனை குறித்து நிறைய குர்ஆன் பேசுதுங்க. குருவை மிஞ்சிய சிஷியன் மாதிரி தந்தையை மிஞ்சிய தமையன் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஃபஃதப்னாஹா சுலைமான். சுலைமான் நபி யார் மகன்? சொல்லுங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன். ஃபஃபஹம்னாஹா சுலைமான். சுலைமான் நபிக்கு அதிக ஞானத்தை நாம கொடுத்தோம் அப்படிங்கிறார். இன்னும் தந்தை தமையனுடைய சாப்டரை பாருங்க குர்ஆன்ல. சூரத்து யூசுப். பிள்ளையுடைய பிரிவை தாங்காமல் ஒரு தந்தை தவித்த அந்த பரிதவிப்பு ஏக்கத்தின் வெளிப்பாடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரிதை எடுத்து படியுங்கள். எவ்வளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதை எடுத்து இப்போ வரவிருக்கிற இந்த ஹஜ் பெருநாளுடைய இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்ந்த அந்த ஹஜ் பெருநாளுக்கு முகமும் முத்தரையுமாக வாழ்ந்த
வழிகாட்டிய செய்தினா இப்ராஹிம், செய்தினா இஸ்மாயில். எவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு, ஒரு தந்தை தமை இவ்வளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதுல அவங்க கனவு பார்த்த விதமும் அவங்க அதை அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் மைனூட்டா சொல்றான் குர்ஆன்ல. கனவு பார்த்துட்டேன், எதை அறுக்கிற மாதிரி பன்னூர் மாதா தரா, நீ என்ன கருதுற அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பிள்ளை, அந்த இஸ்மாயில் என்ற அந்த பாலகன், அவர் சொன்ன விதம் என்ன தெரியுமா? சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மசாபே. இப்படி கனவு பார்த்திருக்கிறீங்க, இது ஊர்ஜிதமானது அப்படின்னு நம்பியாச்சு. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதான் நீங்க செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மசாபிரீன், என்னை பொறுமையாளர்களுடன் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு ஒரு 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 இஸ்மாயில் என்ற அந்த பாலகன் சொல்கிறார்கள். அப்படின்னா இந்த வார்த்தையில ஒரு தந்தையினுடைய வளர்ப்பும் ஒரு தமையன் வளர்க்கப்பட்ட விதமும் நமக்கு புரியுதா இல்லையா? புரியுது இல்லை? இப்போ நம்ம வீட்டுல நம்ம பையன்கிட்ட கேட்டு பாருங்களேன், உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்ட அப்படின்னா அவன் யோசிக்கவே மாட்டான், அடுத்து சொல்லுவான், அத்தான் நீங்களாவது அறுக்கிற மாதிரி கனவு கண்டி உங்களை கபூர்ல தோண்டி கபனை மூடி மூணாவது இடத்து பாத்தியாலாம் ஓடிட்டேன்றோம். அப்படி யோசிச்சு பாருங்க, நான் என்னை பொறுமையாளருடன் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த ஒரு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட், ஒரு பிள்ளை, ஒரு மழலை செல்வம், அந்த பிள்ளையுடைய அந்த வாயில் வரக்கூடிய அந்த வார்த்தை இவ்வளவு ஒரு வேல்யூவா இருக்கிறா. அதுல நாம நல்லா யோசிக்கணும். அவர்கள் வளர்ந்த விதமும் இவர்கள் வளர்க்கப்பட்ட விதமும். இன்னைக்கு அப்படி இங்க வாங்க, நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு? நாலாவது குரங்கு, நம்மெல்லாம் ஒரு 3 குரங்க இமேஜ்ல பார்த்துருப்போம். ஒண்ணு வாய் மூடி இருக்கும், காது மூடி இருக்கும், கண்ண மூடி இருக்கும். இன்னொன்னு 4வது செல்லோட இருக்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லா நபர்களுடைய அந்த நிலைமையும் போய் கொண்டிருக்கிறது. உளவியல் வல்லுநர்கள், சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் நமக்கு சொல்லி தர்றாங்க, மதுமாது போதை மாத்திரம் உங்களுக்கு போதை இல்லை, அது அல்லாமல் உங்களுக்கு உடல் ரீதியாக உளவியல் ரீதியாக இந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆகிறவர்கள் எத்தனை நபர்கள்? சொல்றாங்க, நம்ம தூங்கும் பொழுது பக்கத்துல வச்சு படிக்காதீங்க, அதனுடைய ரேடியேஷன் கதிர்வீச்சுகள் எல்லாம் தாக்குது, அதை தாக்குது நம்ம வச்சிருக்கிறோம். ஆனாலும் சொல்லிக்கிட்டே கையில தான் வச்சிருக்கோம். அது இல்லாமல் இன்னைக்கு போயிட்டேன். அப்படி இந்த அளவுக்கு இருக்கிற பொழுது நாம என்ன செய்யணும்? தேவைக்கு அனாவசியம் எது, அத்தியாவசியம் எது என்பதை நாம சொல்லிக் கொடுக்கணும். இந்த காலத்திற்கு தகுந்தால் போல் நம்முடைய பிள்ளைகளை அப்டேட் பண்ணணும். இந்த காலத்திற்கு தகுந்தால் போல் அவர்களை நாம் தகவமைத்து கொடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதுல மிக மிக முக்கியமான ஒன்று, குர்ஆனையும் இந்த இறைவனுடைய சிந்தனையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறு வயதிலே நாம் புகுத்தி விட்டால் அவங்க தவறான ஒரு பாதையை நோக்கி அவர்கள் பயணிக்க மாட்டார்கள். அப்படி அந்த கோடை விடுமுறையை நாம் குர்ஆனோடு கழிப்பது எப்படி என்று சொன்னால், அன்பானவர்களை, நம்முடைய பிள்ளைகளை நாம மதரசாவோடு நாம பயிற்றுவிப்போம். இன்னும் நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. உமாக்கு அந்த காலத்துல எல்லாம் உமாக்கு உதவி ஒத்தாசி செய்வாங்க. பிள்ளைகளுக்கு அப்படின்னா சமையல்லையும் எல்லா விஷயத்தையும் என்ன செய்யும்? ஒத்தாசையா அம்மாவுக்கு ஆறுதலா அடைக்கலமா இருக்கும். இப்போ டிவி, ரிமோட்டு, செல்லு, நெட்டு அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதுவும் தேவையில்லாம வீடியோக்களை போடுறது, அதுல எத்தனை வியூஸ் வந்துச்சு, எத்தனை லைக் வந்துச்சு. ஏன்னா நாளைக்கு கண்டிப்பா எல்லாம் குரான்ல நாளைக்கு மன்னர்களை கேட்க போறான், உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ், உனக்கு எத்தனை இது லைக், ஷேர், இதெல்லாம் கண்டிப்பா கேட்க போறாங்க அவர்கள். அது மாதிரிலாங்க பிள்ளைகள், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு இந்த பிள்ளைகளை தந்திருக்கிறார் அப்படின்னா, ஸ்கூல் டைம்ல நம்ம காலையில் அனுப்புறோம், சாயந்தரம் முழுக்க ஆசிரியர்களுடைய அந்த கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அப்படி இப்பதான் நம்மளுடைய கையில நாம கிடைச்சிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை என்ன சொல்லணும்? ஒரு அளவுக்கு பிள்ளை வளர்ந்து வாரானா அத்தா படுற கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். வேற பேரும் சொல்லுவாங்க, என் பிள்ளை கஷ்டம் தெரியாம வளர்க்கணும், கஷ்டம் தெரியாம வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. அப்படி வளர்த்தா அவன் கஷ்டம் இல்லாம முதியோரத்துல தள்ளிடுவோம். அப்படி தன்னுடைய அத்தா பட
வெளிநாட்டுல இருக்கிறார் அப்படின்னா நம்ம அந்த உட்கார்ந்து 1 நிமிஷம் புசு புசுன்னு அடிக்கிறோம். அந்த அத்தர் அந்த பெர்ஃபியூம் எல்லாம் அவருடைய வேர்வை துளி, இரத்த துளி, அவர் எவ்வளவு சிரமத்திற்குள்ளாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்காததின் விதம் ஒவ்வொரு காசு பணத்தையும் தண்ணி மாதிரி செலவழிக்கிறான், இஸ்ராஃபா செலவழிக்கிறான். அப்படி இவங்க பட்ட கஷ்டம் தெரிஞ்சாதானே. அப்படி இதே மாதிரி உண்டான விஷயத்தை நம்மளுடைய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நாம எப்படி இருக்கணும், அடுத்து நாம என்ன முறையில் குர்ஆனோட இருக்கணும், தாயினுடைய அந்த ஒரு அரவணைப்புல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பை பாசத்தை, இன்னும் சொல்ல போனா நாம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இன்னைக்கு பிள்ளைங்களும் மொபைல் அடிக்ட் ஆகுற அப்படின்னு அவங்கள மட்டும் குறை சொல்றதுக்கு இல்லைங்க. என் பிள்ளை ஒரே அழுதுட்டு இருக்கிறான், ஒரு அரை மணி நேரம் உட்காரு கூடி இந்த செல்லை பார்த்துட்டு இரு அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம வேற வேலையில பார்த்துட்டு போறோம். இல்லை, அவர்கள் உங்களுக்கு தங்க சுரங்கங்கள் என்றார்கள் பெருமானார். அவர்களை எந்த அளவிற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நாம் நல்லா யோசிக்கணும். இன்னும் நிறைய பேர் குடும்பத்தினுடைய வாழ்க்கை எப்படி ஆகி போச்சுங்க, குடும்பத்தினுடைய நிலைமைகள் எப்படி ஆகி போச்சுன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை பழுகளை அப்படியே நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். யாரு? நம்ம மனைவி மக்களுக்கு தானே, அவங்க நல்ல முறையா வாழணுங்கிறதுக்கு தானே. அவர்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, அவர்களுக்கு நேரம் ஒதுக்காமல், அவர்களுடைய அந்த வாழ்வியலில் நாம் அக்கறை செலுத்தாமல் நாம் சேர்த்து வைத்திருக்கிற காசு பணங்கள் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களுக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதார செல்வங்களும் மக்கள் செல்வங்களும் உங்களை அழிவில் ஆழ்த்திவிட வேண்டாம் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அவருடைய சிந்தனையை விட்டு நமக்கு தடுக்கக்கூடிய வேறு சில அழிவான விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிள்ளைகள் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வான்படும். இன்னும் நமக்கு உளவியல் ரீதியாக சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்னா, நாம பிள்ளைகள் உட்கொள்ளக்கூடிய உணவு முறைகளிலும் அவர்களுடைய அந்த ஆட்டிடியூட் பிஹேவியர்ல டிஃபரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நாம எதை உட்கொள்றோமோ அதுதான் நமக்கு செயலாக வரும். அல்லாஹ் சொன்னா பாருங்க, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், இஸ்ராஃப் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். நாம நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கிற பண்டங்கள்ல இருந்து குடிக்கிற பானங்கள் வரை வீணானது கழிவுகள். அந்த அளவுக்கு தான் ஆயிட்டு, அது வேற விஷயம். நாமெல்லாம் ஒரு 80s 90s இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு பண்டம் வாங்கி கொடுக்கிற காசு இல்லாம இருந்தோம். ஆனா அன்னைக்கு நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் என்ன வாங்கி கொடுக்கன்னு எனக்கு தெரியல. எங்க போனாலும் நச்சு கலந்த ரசாயனம் செய்யூட்டப்பட்ட இந்த உணவுகள், துரித உணவுகள். ஒரு ஸ்நாக்ஸ் சரியா வாங்கி கொடுக்க முடியல, இது சாப்பிட்டா என்னென்ன கெடுதிகள் ஏற்படும் பார்க்கிறோம். அப்ப இதே மாதிரி உண்டான உணவு பழக்க வழக்கங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் அடிக்ட் ஆகுறாங்க. வெஜிடபிள் அப்படின்னாலே ஒதுக்குறாங்க, காய்கறினாலே ஒதுக்குறாங்க. அப்படி இந்த நிலைமையில் இருந்தால் பிள்ளைகள் உட்கொள்ளக்கூடிய உணவிலும் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம பார்க்கிறோம். இன்க்ளூட் சிக்கன் அப்படிங்கிறாங்க, ஃப்ரைட் சிக்கன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ எங்க உள்ளது? பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடுவதனால இஸ்ராஃப் ஆகுது. என்னது? உடல் இஸ்ராஃப் ஆகுது, வீணாகுது. நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படி சொன்னா பாருங்க. மூணாவது வேர்டு உண்ணுங்கள் பருகுங்கள். மூணாவது வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம்னா என்னது? நான் இட்லி சாப்பிடுவேன், 5வது இட்லி சாப்பிட்டு முடியெல்லாம் தூரம் போடுறது, இதுதான் நம்ம இஸ்ராஃப் நினைக்கிறோம். இல்லை, எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவை சாப்பிடுறது தெரியுமா? இதுவும் வீண் விரயம் தான். ஃபர்பிடன் ஃபுட், தடை செய்யப்பட்ட உணவுகள். இந்த உணவு விஷயத்தில் அல்லாஹ் ஒரே விஷயத்தை பாடம் நடத்துற பாருங்க. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. சாப்பிடாதன்னு சொன்னா அல்லாஹ் எதை? யார?
போய் சாப்பிட்டாங்க. அதை போய் என்ன செஞ்சாங்க? மனிதனுடைய மனம் அங்கதான் இயங்குது. மனித மனம் என்ன செய்யுது? அதான் விரும்புது. இப்ப அது இதுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப பேசி முடிச்சு எனக்கே ஒரு 7 Up Coca-Cola தந்தா நான் குடிக்கத்தான் செய்வேன். ஏன்னா நிலைமை அப்படி ஆகி போச்சு. ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். ஒண்ணு அடிக்ட் ஆயிட்டோம் என்பது வேறு, இன்னொன்று அது கிடைக்கிற அந்த சேனலை இலகுவாக்கிட்டோம். குளிர்ந்த மண்பான தண்ணி அல்லது நல்ல ஒரு நெல்லிக்காய் ஊறப்பட்ட தண்ணி கிடைக்கும் அப்படின்னா நம்ம அதை தான் லைக் பண்ணுவோம். அது இல்லாம இன்னைக்கு எங்க போனாலும் 10 ரூபா 7 Up அது இதுன்னு அதனுடைய மார்க்கெட்டிங்க அவங்க விசாலமாக்கிட்டான். இது பயோவார், இது மறைமுகமாக தாக்குதல், அது வேற விஷயம். அப்படின்னா நாம் நம்முடைய உணவுகளையும் குடிமானங்களையும் ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சிட்டி லைஃப்ல பாக்குறோம், ஹலால்னு ஒரு போர்டு போட்டா போய் சாப்பிடுறாங்கல்ல. அவன் எப்படி அறுத்தான், எப்படி என்ன செஞ்சான், பிஸ்மிட் சொன்னா, அதெல்லாம் யோசிக்கிறது. ஹலால் முத்திரை இருக்குங்க, சாப்பிட்டுறது. அப்படி எங்கிருந்து நம்ம தொழுவணும், இபாதத் செய்யணும், அல்லாஹ்வுக்கு திருப்தியா இருக்கணும்னு சிந்தனை எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். நாம உண்ணக்கூடிய உணவிலும் கையேந்தி கேட்கிற துவாவிலும் கனெக்ஷன் இருக்கு. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யப்பட்ட உணவுகள் சாப்பிட்டால் என்ன ஆகும்? உடைய துவா மறுக்கப்படும். இபாதத் செய்வதற்கு எது வராது? ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. எது வராது? ஜிம்ல நம்ம போயிடும், ஒரு 80 கிலோ 90 கிலோ அப்படி என்ன செய்யறான், அண்டாலாம் போடுறான், அப்படி வெயிட்லாம் தூக்குறான். தூக்கி என்னத்துக்கு? அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் சொன்னோட பெட்ஷீட்டை தூக்க முடியலையே. நம்முடைய ஈமான் அவ்வளவு பலகீனமா இருக்கு. நான் 80 90 வெயிட் போட்டாங்கிறோம், ஆனா அந்த பெட்ஷீட்டை தூக்கி வர முடியலையே. அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் கேட்ட உடனே காலையில ஃபஜ்ர் இன்னைக்கு எத்தனை பேர் தொழுதீங்க? அந்த பதிலை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். அப்ப இதெல்லாம் வீரம் அல்ல. அப்ப இதெல்லாம் நாம சிந்திக்க வேண்டும். அப்ப நாம உட்கொள்ளக்கூடிய உணவுகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நிலைமைகளை நாம பார்க்கிறோம். ஒரு ஹராமான அந்த உணவு பேரித்தம்பழம், ரசூலுல்லாஹ்வுக்கு தடை செய்யப்பட்ட, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த ஜகாத் பொருட்கள் இந்த குவியலாக கொடுப்பாங்கல்ல, இது ரசூலுல்லாஹ்வுக்கு தடை. அது அவங்களுக்கும் அகல வைத்து சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளை ஹசன் ஹுசைன் என்ன பண்ணாங்க? எடுத்து ஒரு பேரித்தம்பழத்தை வாயில போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரலை விட்டு எடுக்கிற வாமிட் பண்ற அளவுக்கு அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க, இது பண்ணாங்க. அப்படின்னா அது வேதனையா இல்ல? என் பேர பிள்ளைக்கு இந்த ஹராமான இந்த உணவு பயிரக்கூடாது என்பதில் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. அப்படி அந்த முறையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆக அன்பானவர்களை, எல்லா விஷயத்திலையும் குர்ஆன் நமக்கு தெளிவாக மிக துல்லியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் விளக்கி காட்டுகிறார். உண்ணுங்கள் பருகுங்கள் என்பதில் தொடங்கி நாம் இபாதத் செய்கிற வரை, ஏன் நாம் மண்ணறையிலே சென்று அடக்கமாகிற வரை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நீங்காத ஒரு தொடர்புகள் ஆத்மார்த்த ரீதியில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு ஜனாசாவை எது பின்தொடர்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, வலதும் சாலிஹி எதுவும் அந்த பெற்றவருக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? அவங்களுக்கு துஆ செய்யணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லை. அவர் ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா சின்ன வயதிலே எங்களை எப்படி இரக்கத்தோடு பார்த்து கொண்டார்களோ அதுபோல நீ பார்த்துக் கொள்வாயாக என்ற ஒரு சிந்தனை இன்னைக்கு வளரும் தலைமுறைக்கு இல்லையே. மனைவி என்ற வந்த உறவு வந்த பிறகு தாய் தந்தை என்ற சொந்த உறவை மறுத்து வாழக்கூடிய தலைமுறைகள் இன்றைக்கு எத்தனை நபர்கள் யோசியுங்கள். மனைவி சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை கேட்டு தனி குடித்தனம் செய்யக்கூடிய குடும்பங்கள் எத்தனை இன்றைக்கு யோசிக்க வேண்டும். ஆகத்திற்கிடையவர்களை, மழலை செல்வங்கள் நமக்கு தந்த வெகுமதிகள், நமக்கு தந்த ஒரு நியமத்துகள், அந்த நியமத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படவிருக்கிறோம். நாம் என்ன பதில் வைத்திருக்கிறோம் என்பதை யோசிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பள்ளியில இன்ஷா அல்லாஹ், நம்முடைய மல்லா இல்ல, எல்லா பள்ளியிலையும் இந்த கோடை விடுமுறைய பிள்ளைகளை என்ன செய்வாங்க, அப்படி ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு இந்த சம்மர் கிளாஸ் அப்படின்னு காலையில நாஸ்டா பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கு வந்துடும், சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு வந்துட்டு அது ஒவ்வொரு டைம் வர இந்த கோடை விடுமுறைனா நீங்க இன்னும் நல்லா விளங்கணும்.
மதரசா பிள்ளைகளை 3 கேட்டகரியாக. ஒன்று ஃபர்ஸ்ட் தரஜா, அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, குர்ஆன் மனனம் செய்வார்கள், யாசீன் தபாரக் வாக்கியா மனனம். இரண்டாவது பிள்ளைகள் அதை பார்த்து ஓதக்கூடிய இன்னொரு கேட்டகரிஸ். மூன்றாவது பிள்ளைகளுக்கு பயான் சொல்லி பேச்சு திறனையும் இன்னும் அவர்களுக்கு தொழு வைக்கிறது, எப்படி நாம் உணவு செய்யறது, எப்படி நாம தொழு முக்கியமா ஜனாசா தொழுக, இது மாதிரி உண்டான எல்லா விஷயமும் தெரிய வேண்டிய அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். எல்லா பிள்ளைகளும் சரியா வர்றாங்களா அப்படின்னு அவங்களுடைய வருகைகள் பதிவேட்டிலே பதியப்பட வேண்டும். மஹல்லா ஜமாத் நிர்வாகம் அதற்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிள்ளைங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யணும், நம்மால் முடிந்த அளவுக்கு பரிசு தொகைகள் ஊக்கத்தொகைகள் வழங்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய புதுப்பள்ளி திறக்கவிருக்கிறது. அதற்காக பிள்ளைகளுக்கு சில விதமான கோச்சிங்லாம், பிள்ளைகளுக்கு பயான்கள் பட்டிமன்றம் இதுவெல்லாம் நடக்கவிருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதனால கோடை விடுமுறையை நீங்கள் நல்ல முறையில் அனுப்பி வைங்க. இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைப்பீங்களா? மிக குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவு முறைகளை நிறைய இதுலெல்லாம் கோச்சிங்லாம், இந்த கோடை விடுமுறைகள்லாம் நிறைய அஜத்துமார்கள் ஒவ்வொரு பீஸும் ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வாங்குவாங்க. நம்ம பிள்ளைகிட்ட வாங்கி நம்ம என்ன செய்ய போறோம்? எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஸ்நாக்ஸை கொடுங்க. நிறைய ஸ்கூல்லலாம் இப்ப சொல்றாங்க பாருங்க, என்னென்ன சாப்பிடணும் ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பாங்க. சிறுதானியம்னா என்னன்னு தெரியல அவனுக்கு, இந்த கொண்டகடல பாசி பயிறு பட்டாணினா என்னன்னு கேட்கறான். அடுத்த தலைமுறை இதெல்லாம் புக்ல தான் படிப்பான். ஓ பட்டாணியா இப்படிதான் இருந்துச்சோ, பாசி பயிரை இப்படிதான் இருந்துச்சோ, கொண்டகடலை இப்படிதான் இருந்துச்சோ அப்படின்னு மியூசியத்துல தான் பார்ப்போம். அந்த நிலைமை ஆகிக்கொண்டு காய்கறிகளை என்ன செய்ய, பச்சை காய்கறிகளை வெட்டி ஸ்நாக்ஸா கொடுத்து விடுங்க. திங்க மாட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம், நான் திங்க வைக்கிறேன், பிரச்சனை இல்லை. அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, ஜூஸை கொடுத்துருங்க, லெமன் ஜூஸ். அது மாதிரி நல்ல ஒரு ட்ரிங்க், ஒரு பானம் நல்லா கொடுத்து விடுங்க, மோர் கொடுத்து விடுங்க, இளநீர் இருந்தால் கொடுத்து விடுங்க. இதுதான் நீங்கள் கொடுக்கிற வெகுமதிகள். இதுதான் கோடையில நாம பிள்ளைகளை நாம மதரசாக்கு அனுப்பி வைக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டுல யாருக்கு என்னென்ன முடியுமோ அதை பெற்றோர்கள் கொடுத்து அந்த உணவு பழக்க வழக்கங்களை உருவாக்குங்கள். நம்முடைய வீட்டிலையும் மிக முக்கியமாக இது போன்ற விஷயங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒரு மாசமா 2.5 மாசமா இருக்க போறாங்க, அவங்கள நாம அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறோமோ அதுதான் அவங்களுடைய லைஃபா மாறும். எனவே நல்ல விஷயத்தை, நல்ல வார்த்தைகள் அவர்கள்ட்ட இருக்கும் பொழுது பேசுவோம், நல்ல விஷயங்களை நாம பேசுவோம். முக்கியமா தொழுகையினுடைய வருகைகள் பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நோட்டு வாங்கி கரெக்டா ஒவ்வொரு பக்தரையும் என்கிட்ட சைன் வாங்கணும். கரெக்டான முறையில ஒவ்வொரு பக்துகள் அந்த பிள்ளைகள் கண்காணிக்கப்பட வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பள்ளிவாசலில் பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அப்படி செய் இப்படி செய்யணும், கோபப்படுறான். அன்னைக்கு நம்மளாம் சின்ன வயசுல அடிப்பா இப்படி செய் அப்படி செய். எனக்கு ஞாபகம் இருக்கு, நூகப்பாலாம் ஒழு செய் பேரா அப்படின்னு சொல்லி எனக்கு நூகப்பா ஒழு செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்தே நூகப்பாலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்குலாம் சின்ன வயசுல இப்படி செய்யணும் அப்படின்னு நினைச்சுவாங்க, சொல்லி அதட்டி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரியவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை இன்னைக்கு சிறுவர்கள் நினைச்சாங்க, கோபமா நினைக்கிறாங்க. அதே சமயம் பெரியவர்களும் சில விஷயத்துல கோபமா சொல்லாம அவர்களை அரவணைப்போடு சொல்லக்கூடிய விதம் ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப ஒரு கண்டிப்பா ரொம்ப ஆஷா இல்லாம அவங்களுடைய நம்ம சொல்ல அடுத்த வத்துக்கவ பின்னக்கால் படிநடிக்க ஓடிடக்கூடாது, அந்த அளவுக்கு பண்பாக சொல்ல வேண்டும். அடுத்து பெரியவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் ஒரு அஜர்த்தின் அடிப்படையில நம்முடைய தந்தை நம்முடைய அப்பா என்ற அடிப்படையிலையும் சிறுவர்கள் எடுத்துக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யலாமா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த கோடை விடுமுறையை பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொண்டு குளிர்ச்சியாக்குவோம். இதே முறையில் நாம் நடைமுறைப்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல விஷயங்களை கேட்டு அதன்படி நம் வாழ்க்கையில் கடைபிடித்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் நல்ல நசீபனை அல்லாஹ் வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார தலைப்பு பெற்றோர்களுடைய அந்த கண்ணியம் என்ன அப்படிங்கிறது பிள்ளைகள் விளங்கணும். பெற்றோர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும், பெற்றோர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு எவ்வளவு மார்க்கம் நமக்கு முதலுரிமையும்
முன்னுரிமையும் தந்திருக்கிறது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவிலே பேசுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லதை பேசவும் அதன்படி நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.